ஏங்க நீங்கள் யாரையாச்சும் தூரத்தில் இருந்து கவனிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கே தெரியாமல் தினமும். வணக்கம், நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரீஷ். மாதம் பிறந்தா 25,000 சம்பளங்க. ஆனால் அதை முழுசாக கண்ணில் கூட பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி லோனு, இஎம்ஐ, இன்சூரன்ஸ்காரங்க, அதுபோக தங்கியிருக்க ரூம் ஓனருக்கு இப்படின்னு இவங்க எல்லாருக்கும் மொழி எழுதி முடித்தா அதுக்கப்புறம் தான் வரும் தினம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அப்புறம் போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோல் வேணும்ல. இதெல்லாத்துக்கும் செலவு பண்ணால் மிச்சம் என்ன தான் இருக்குன்னு யோசிக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை தாங்க நம்ம ஹீரோ வாழ்கிறாரு. சொன்னா ஹீரோ பேர் கார்த்திக். ரொம்ப பழகின பேர் மாதிரி இருக்குல்ல? எஸ், பழகின பேராக இருக்கணும் தான் அந்த பேர் வச்சேன். சரி விடுங்க. இப்படிப்பட்ட நம்ம கார்த்திகோட லைஃப் எப்படிப்பட்ட ஒரு ட்ரீம்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அவர் ரொம்ப அழட்டிக்காத ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருசாக எல்லாருக்கிட்டையும் உடனே உடனே பேசிட மாட்டாங்க. அவங்களோட எண்ணங்களை அவங்களுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அது ரிசர்வ் டைப்புன்னு கூட கிட்டத்தட்ட சொல்லலாம். ரொம்ப அப்படியே படப்படன்னு பேசிட மாட்டாங்க, மிங்கிள் ஆகிட மாட்டாங்க யார் கூடயும். உங்களை பற்றியே சொல்கிற மாதிரி இருக்கா? சரி வாங்க. இவர் லைஃப்பில் ரொம்ப பெரிய ட்ரீம்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் அது செய்கிறதில்ல, அதுக்கப்புறம் அதை நடத்தி பார்க்குறதில்ல சந்தோஷப்படுற ஒரு ஆள். ஓகே, அப்படி நம்ம ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸ் அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. யார்? ஹீரோன்னு இருந்தால் ஒரு கதைக்கு ஹீரோயின் இருக்கணுமா இல்லையா? வாங்க நம்ம ஹீரோயினை பற்றி பார்க்கலாம். இவங்க தான் ஹீரோயினா? இது ஏதோ ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்க தோணுதில்ல? இந்த கதையில் இப்போதைக்கு இவங்க தான் ஹீரோயின் அப்படி மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஆனால் நம்மளோட ஹீரோக்கு க்ரஷ், பயங்கரமான க்ரஷ். ஏன்னா இந்த பொண்ணு இருக்காங்களே அவங்களும் நம்ம ஹீரோ மாதிரி தாங்க, ரொம்ப பேசிட மாட்டாங்க. ஆனால் இவங்களோட வேலை இருக்குது பாருங்கள், பயங்கரமாக பேசும். அவங்க வேலை தான் பேசும். இன்னொன்று, அவங்க நம்ம ஹீரோவோட பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ இவங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்குறாங்க. ஓகே, நம்ம ஹீரோ வாழ்க்கையிலே பார்த்தா ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. அதுவும் பேசுறதுல அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸு, எதையும் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுற விதம், இப்படின்னு எதை தான் சொல்லி நம்ம இப்படி தான் இருந்தால் ஒரு பொண்ணு நான் விழுந்துருவேன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் கொண்ட நம்மளோட நித்யா. ஆமாங்க, அவங்க தான் நம்ம ஹீரோயினோட பேர். ஸோ எங்கே விட்டேன்? ரொம்ப சிம்பிளாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுற நம்ம நித்யா ஜாபை ஜாயின் பண்ண முதல் நாளே கார்த்திக் செஞ்ச ஒரு சின்ன வேலை தான், ஓகேவா? ஆனால் அதுக்கு கூட அழகாக ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு போனாங்க. குட் ஜாப் கார்த்திக் அப்படின்னு சொல்லி அவரோட தோள்பட்டையில் ஒரு டேப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, நம்ம பையன் காலி. அன்னையிலேருந்து நித்யா நித்யா நித்யான்னு எங்கே போனாலும் நித்யா மயம்தாங்க. ஏன் கேட்குறீங்க? நம்ம ஹீரோவோட ரூம்மேட்டு முடியவே இல்லைடா சாமி, என்னைய விட்டுடா, தூங்கினாலும் நித்யாங்கிற, எந்திரிச்சாலும் நித்யாங்கிற, சாப்பிட்றப்ப நித்யாங்கிற, ஓ நித்யா பாட்டுக்கு ஒரு அளவே கிடையாதா, விட்டா பக்தனாயிடுவான் போல் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபோனில் மைண்டில் எங்கே பார்த்தாலும் நித்யா மயம்தான். எனக்கு தெரியுமா நித்யா எது சொன்னாங்க, எனக்கு தெரியுமா நித்யா அது பண்ணாங்க. ஐயோ 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 ஐயோ, க்ரஷ்ஷாக இருந்தால் அவங்க பண்ணது எல்லாமே ஹீரோயிஸாக மாதிரி தான் தோணும்ல. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் தான் நம்மளோட ஹீரோ வாழ்ந்துட்டுருக்காரு. என்ன தான் நம்ம கார்த்திக் இந்த கதைக்கு ஹீரோவாக இருந்தாலும் அவரோட லைஃப்பில் ஒரு ஹீரோவாக நம்ம நித்யாவாலாம் வந்துட்டுருக்குறாங்க. ஐ மீன் ஹீரோயினா. அவங்க பண்ணுறது எல்லாமே ஹீரோயிசம், மாஸ், சூப்பர். அவங்கள மாதிரி யாரும் இல்லை. கான்ஃபிடென்ஸ் என்ன, ஹேண்டில் பண்ணுற விதம் என்ன அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகிறாரு. ஒரு நைட்டு சாப்பிட்றப்ப கேட்கலாம், இல்லை ஒரு நாள் கேட்கலாம், அதிகபட்சம் ரூம்மேட்டாக இருக்கிறதுக்காக ஒரு வாரம் கேட்கலாம். மனுஷன் எப்போ பார்த்தாலும் நித்தியாமயமாகவே இருந்தால் டென்ஷன் ஆகுமா ஆகாதான்? அதான் விட்டா அவன் பக்தனாயிடுவான் போலன்னு நம்ம ரூம்மேட்டுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பக்திமயமாக போய்கிட்டு இருந்த ஒரு நாள் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு காலையில் ஸ்டார்ட் ஆன மீட்டிங்கு ஆஃபீஸில் முடிகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லஞ்ச் டைம் கிராஸ் ஆகிடுச்சு. சரி, மீட்டிங் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. வெளியே வந்தால்
நம்ம கார்த்திக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட டீம்மேட் வரதுக்காக. அப்போ யதார்த்தமாக நம்ம நித்யா க்ராஸ் பண்ணி போனவங்க கார்த்திக் லஞ்ச் ஆச்சா அப்படின்னு கேட்க, இன்னும் இல்லை நித்யா அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கு பாசமாக சொன்னாங்களா இல்லை யதார்த்தமாக பதில் சொன்னாங்களான்னு தெரியல. போங்க கார்த்திக் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனாங்க. அது ஒரு சாதாரண கேள்வி அந்த நாள் நடந்துச்சு. அதுக்கு இவர் சொன்ன பதிலுக்கு அவங்க சொன்ன பதில் தான், ஓகே லஞ்ச் சாப்பிட்லையா போய் சாப்பிடுங்க. இது யாராக இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க நல்லா பழக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கேட்குறதுக்கான ஒரு காமனான கேள்வி அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்லை. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அப்படி தோணலை. ஏன்னா அவர் தான் சின்ன சின்ன விஷயங்களையும் ஓவராக பெருசுப்படுத்தி பார்க்குற ஆளாச்சு. அதுவும் ஜாஸ்தியாக யோசிக்கிற ஆள் வேறு. அப்போ சொல்லவா வேணும். ஒரு மாதிரி நாட்கள் இப்படியே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு நாள் லேட்டாக ஆஃபீஸில் நம்ம கார்த்திக் இருந்தாருங்க. அவரோட சிஸ்டம் ஹேங் ஆகிருக்கு. சொல்லப்போனால் அதுதான் நடந்திருக்கு. பட் கார்த்திக் அவ்வளோவா அந்த சிஸ்டம் நாலேஜெலாம் கிடையாது. அவர் ஒரு நார்மல் கை, வேலை கொடுத்தா செய்வார். சிஸ்டம் ரொம்ப பிரச்சனை பண்ணிச்சுன்னா சிஸ்டம் உட்காந்து பார்த்துட்ருப்பார். அதுக்கு மேலே அதில் போயிட்டு இதை செய்யலாம், அந்த டெக்னிக்காலிட்டி பண்ணலாம், இது செய்யணுமா அப்படிலாம் ஓவராக யோசிக்க மாட்டார். ஏன்னா வாங்குகிற சம்பளம் எவ்வளவோ அதுக்கு வேலை பார்த்தா போதும்னு யோசிக்கிற ஒரு மனுஷன். அப்போ தான் நித்யா வர்றாங்க. உள்ள எங்கேருந்து வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. திடீர்னு வர்றாங்க. ஸ்டில் ஹியர் கார்த்திக் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்கிறாரு, இல்லை நித்யா சிஸ்டம் ஸ்லோ ஆகிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் பார்த்தா எதுவுமே நகர மாட்டேங்குது. நான் முக்கியமான வேலை முடிக்க போயிட்டேன், இப்போ ஒன்று பார்த்து இப்படி மக்கர் பண்ணுது நித்யா அப்படின்னு சொல்லிட்டு காலை தலையில் தட்டிக்கிட்டே உட்காந்து அந்த சேரை சுற்றிக்கிட்டே இருந்தார். அவ்வளோ நேரம் 10 அடி தள்ளி கேள்வி கேட்டுட்டு நின்றுட்டு இருந்த நித்யா அவருக்கு பக்கத்தில் போகிறாங்க. சிஸ்டமை பார்க்குறாங்க. ஏதோ 2-3 கிளிக் பண்ணுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கு ஏன் கார்த்திக் லேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியாக போயிடுச்சு அப்படின்னு அழகாக சொல்லிவிட்டு, அதான் அளவாக பேசுவாங்களே அப்படி அளவாக பேசிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. அவ்வளோதான். மறுபடியும் ஒரு பாசம்னு அன்பு அப்படின்னு என்னென்னமோ நம்ம கார்த்திக் மனசில் ஓட ஆரம்பிச்சிருச்சு இவங்க சொல்லிட்டு போன இந்த வார்த்தைகள். சிரிச்சுட்டு அவங்க பாடு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு சாதாரண ஹெல்ப் தான், கரெக்டாக உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஆனால் நம்ம கார்த்திக் மண்டைக்குள்ளே இருக்கிற அந்த மூளை இருக்குல்ல, அதுக்கு தெரியல. அந்த நாள் இரவு ஃபுல்லாக அவர் மைண்டில் அதே சீன் தான். ரூம்மேட்டை சொல்லி 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 டார்ச்சர் பண்ணார் தூங்க விடாமல். அவள் வந்தால் பேசுனா சரி பண்ணா சிரிச்சா ரிப்பீட்டு, அவள் வந்தால் பேசுனா சிரிச்சா சரி பண்ணா ரிப்பீட்டு. இப்படி இருந்தாங்க மண்டையில் ஓடிட்டுருக்கு. போதாததுக்கு ரூம்மேட் வர நல்லா வசமாக சிக்கிட்டார். ஒருத்தங்களை பற்றி நம்ம இவ்வளவு காதல் மனநிலையில் அடிக்கடி அதிகமாக நினைக்க அது ஃபீலிங்காக மாறிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு காதல் ஃபீலிங்குள்ளே ஆழமாக இறங்கிட்டார் நம்ம கார்த்திக். ஆனால் அதே நாள் அந்த நேரம் அன்றைக்கி இரவு அங்கே கார்த்திக் மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. சொல்லப்போனால் தூரத்துலேருந்து நித்யா சிரித்ததையும் கார்த்திக் பேசினதையும் முழுக்க முழுக்க கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோவை பற்றி அக்கு வேறா ஆணி வேறா, ஏன் ஹீரோக்கே தெரியாத நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் போல். அவ்வளோவா ஆழமாக அமைதியாக இருக்க இடம் தெரியாமல் நம்ம ஹீரோவை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த இரவு அங்கே யார் இருந்தான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கார்த்திகோட லைஃப் உங்கள் லைஃபாக கூட இருக்கலாம், இல்லை அதில் வர நித்யா நீங்களாவாக கூட இருக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க.